இந்த வீடியோவில் நம்ம வீக்லி கேட் சேலஞ்ச் அந்த டிராயிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாரம் நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் மற்றும் நம்மளுடைய கேட்காம் தமிழ் சோஷியல் மீடியாஸான ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ், டெலகிராம் இதில் எல்லாத்துலேயும் கேட் சேலஞ்ச் நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது மாதிரியான ட்ராயிங்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். நீங்கள் அதை ட்ரா பண்ணி உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ ஆன்ஷேப் அப்படிங்கிற இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் cad.onshape.com அப்படிங்கிற சைட்டில் போய்ட்டு உங்களுடைய லாகின் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி இதை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ க்ரியேட் அப்படின்னு போயிட்டு டாக்குமெண்ட் போய்க்கிறேன். டாக்குமெண்ட்டில் நான் நேம் 1 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு அந்த என்வாயன்மெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நான் ஸ்கெட்ச் போயிட்டு இந்த டாப் பிளேன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறேன். ஸோ டாப் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூ நார்மல் டு த ஸ்கெட்ச் பிளேன் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணி நார்மல் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ட்ராயிங்கை ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் இங்கே பாருங்கள், இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் டயாமீட்டர் அவங்க கொடுக்கல, ரேடியஸாக கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் 7.5. அப்போ டயாமீட்டர் 15. அவுட்டரில் இருக்கக்கூடிய ரேடியஸ் 15. ஸோ நம்ம 2 சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஒன்று டயாமீட்டர் 15, இன்னொன்று ரேடியஸ் 15. இப்போ நீங்கள் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. நான் மறுபடியும் சர்க்கிள் கமாண்ட்குள்ளே தான் இருக்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போயே நம்ம டைப் பண்ணலாம். இப்போ ஒன்று டயாமீட்டர் 15 ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது அப்படியே கிளிக் பண்ணி இன்னொன்று டயாமீட்டர் 30. ஓகேங்களா? அடுத்தது லைன் போய்க்கிறேன். லைன் போயிட்டு இந்த டாப்லேருந்து நான் ட்ரா பண்ணுறேன். இதோட லென்த் இங்கே பாருங்கள், இது மிட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் 60 mm இருக்குது. அதே மாதிரி இதோட லென்த் பார்த்திங்க அப்படின்னாலும் நம்ம டயாமீட்டர் 30 தான். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடய வேல்யூ டைப் பண்ணுங்கள், 60. அதே மாதிரி கீழேயும் கிளிக் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ 30. அப்புறம் இந்த எண்டு வரைக்கும் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த லைனை விட்டு வெளியே வர்றதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு எஸ்கேப் கமெண்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வெளியே வந்துடும். அடுத்தது இன்னொரு லைன் ட்ரா பண்ணலாம். இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இதோட டைமென்ஷன் பாருங்கள், இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 9 mm. அதே போல் இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 9 mm. அதே மாதிரி கீழேயும் ஒரு லைன் வந்திருக்கு. நீங்கள் இதை மிரர் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் டைமென்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு டைமென்ஷன் யூஸ் பண்ணியே ட்ரா பண்ணுறேன். 9 mm, இதுவும் 9 mm. ஓகே, இப்போ ரெட் கலரில் டைமென்ஷன் வந்திருக்கு. ரீசன் ஆல்ரெடி இங்கே ஒரு டைமென்ஷன் இருக்குது. நான் இந்த 11.55 அப்படிங்கிற அந்த டைமென்ஷன் டெலிட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைமென்ஷன் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், டாப்பில் ட்ரிம். அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் கீபோர்டில் எம்னு டைப் பண்ணால் போதும். இந்த ஆன்ஷேப்பில் நிறைய ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிறைய ஷார்ட்கட் யூஸ் பண்ணியே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன், இதை டெலிட் பண்ணிடுறேன், உள்ளே இருக்கக்கூடிய இந்த சர்க்கிளை டெலிட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்தது இங்கே ஒரு லைன் வருது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து 18 mm தள்ளி ஒரு லைன் வருது. அதுவும் ட்ரா பண்ணிக்கலாம். லைன் போயிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த லைனோட டிஸ்டன்ஸ் டைமென்ஷன் இந்த மிடிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 18. ஓகேங்க. இங்கே இருக்கிற சென்டர் லைன் நம்ம தனியாக ஒரு லைனாக ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம இது மட்டும் ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணிவிட்டு இங்கே டிக் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கெட்சில் டிக் மார்க் அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் Shift E ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் ஓப்பன் ஆகுது. எக்ஸ்ட்ரூடில் போயிட்டு இதை மட்டும் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இதோட டோட்டல் ஹைட் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 30. அடுத்தது இதோட ஹைட் 9 mm. அப்போ இதோட ஹைட் 30. இங்கே பாருங்கள், டெப்த் 25 இருக்குது. நம்ம அதை 13 மாற்றிக்கலாம். அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த ஸ்கெட்சை நான் அன்ஹைட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக ஹைட் ஆகிருக்கு, அன்ஹைட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட ஹைட் இந்த வெறும் 9 mm மட்டும்தான். கொடுத்துட்டு
டிக் கொடுத்துருங்க. நீ அடுத்த ஸ்கெட்ச் நம்மளுக்கு தேவையில்லை, நீங்கள் ஸ்கெட்சை வந்துட்டு ஹைட் பண்ணிடலாம். இந்த பிளேன்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பிளேனு கூட வந்துட்டு இப்போ இது மாதிரி நீங்கள் ஹைட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எனக்கு இந்த பிளேன் வேணும், நான் இதுதான் ட்ரா பண்ண போகிறேன், அதனால் இந்த பிளேன் மட்டும் நான் வச்சுருக்கேன். இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் வந்து ஸ்கெட்ச் போகிறேன். ரைட் கிளிக், ஸ்கெட்ச் ஓரியன்டேஷன். இப்போது நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். லைன் வந்து இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் வரணும். ஓகேங்களா? பட் நார்மலாக இங்கே போனோம் அப்படின்னா நமக்கு அந்த கார்னர் பிக் ஆகலை ரெண்டு சைட்லேயுமே. அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், நான் ப்ரொஜெக்ட் அப்படின்னு ஒரு டூல் கொடுத்துருக்காங்க, அதாவது யூஸ் ஆர் ப்ரொஜெக்ட் கன்வெர்ட் அப்படின்னு. இதை நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லைனையும் இந்த லைனும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ லைனில் போயிட்டு இந்த எட்ஜிலிருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அதை கன்டினியூ பண்ணி இது கூட வரைக்கும் ட்ரா பண்ணிடுறேன். அடுத்தது இந்த லைன் நம்ம டெலிட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஃபுல் க்ளோஸர் லூப்பாக நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நான் வந்து எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணியே நான் பண்ண போகிறேன். இப்போ நான் ஜஸ்ட் டிக் மார்க் கொடுத்துட்டேன். இங்கே ப்ரொஃபைல் எனக்கு இருக்குது. நம்ம ரிப் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஜஸ்ட் இந்த லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும், ரிப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட திக்னஸ் 7 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து 7 mm. இந்த 7 mm சிமெட்ரிக்காக ரெண்டு பக்கம் இருக்கணும். நம்மளுக்கு அது மாதிரி தான் செட் ஆகிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஏரோ மார்க் இருக்குது. அதை நீங்கள் ஃப்ளிப் பண்ணுறது மூலமாக உள்ளேயும் வெளியும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து parallel to the sketch கொடுத்துக்கிறேன். உள்ளே செட் ஆகிடுச்சு. இதில் டிராஃப்ட் ஆங்கிள் இல்லை எக்ஸ்டெண்ட் ப்ரொஃபைல் பாத் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஜஸ்ட் நான் வந்து இதே டிக் மார்க் கொடுத்துட்றேன். பாருங்கள் இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இந்த பிளேனையும் நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான மாதிரி 3D ட்ராயிங்கில் நம்மளுடைய அந்த ட்ராயிங்கை ட்ரா பண்ணியாச்சு. 2D டிராஃப்டிங் எப்படி பண்ணுறது? இந்த லெஃப்ட் சைடு லோயர் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் பக்கத்தில் கர்சர் கொண்டு போனீங்க அப்படின்னா இன்செட் நியூ டேப் அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதையும் எனக்கு வந்துட்டு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் ஒரு ஆப்ஷன் பாருங்கள், கிரியேட் ட்ராயிங் அப்படின்னு இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது ட்ராயிங் க்ரியேட் பண்ணக்கான டெம்ப்ளேட்ஸ் இதில் நிறையா இருக்குது. எந்த டெம்ப்ளேட் வேணும்னு கேட்குது. நம்ம வந்து ஏவில் மில்லிமீட்டர் இல்லை A4 இது மாதிரி ட்ராயிங் சீட் கொடுத்துருக்காங்க. நான் வந்து A4 ட்ராயிங் சீட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்க முடியும். நான் ஜஸ்ட் இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்ததையும் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டோட அந்த ட்ராயிங் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இந்த ட்ராயிங் தான் பண்ண போகிறோம். இந்த ட்ராயிங் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதையும் எங்கே கிளிக் பண்ணுறதுன்னு கேட்குது. நான் கிளிக் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் வியூவாக ஆக்ட் ஆகும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டேன் ஃப்ரண்ட் வியூ. மறுபடியும் அடுத்தது சைடு வியூ. மறுபடியும் இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து டாப் வியூ. உங்களுக்கு என்னென்ன வியூ இன்னும் பாட்டம் வியூ வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் நம்மளுக்கு இது க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு நம்ம டைமென்ஷன் மார்க் பண்ணணும். இங்கேயும் நம்மளுக்கு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போய்னா நிறையா டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன டைமென்ஷன் வேணுமோ மார்க் பண்ணிக்கலாம். நான் டைமென்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இதுக்கு வந்து ரேடியஸ், இது வந்து டயாமீட்டர், ஸோ இதோட ஹைட், இதோட டிஸ்டன்ஸ் இந்த மிடில் இருந்து இல்லை நீங்கள் இங்கே மார்க் பண்ணாலும் ஓகே. இதோட ஆங்கிள் வேல்யூஸ். ஸோ இது மாதிரி நம்ம எல்லா டைமென்ஷனும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மார்க் பண்ணிக்க முடியும். இதில் டாலரன்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து டாலரன்ஸ் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணும் அப்படிங்கிறது இங்கே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மினிமம் என்ன வேல்யூ இருக்கணும், மேக்ஸிமம் என்ன வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கேயே வந்துட்டு மார்க் பண்ணிக்க முடியும். இந்த டாலரன்ஸில் இங்கே பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது மாதிரி டாலரன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண விருப்பப்படுறீங்களோ அது மாதிரியான டாலரன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லை வந்து சிமெட்ரிக்கலாக 2 லிமிட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லை மேக்ஸிமம் மினிமம் மட்டும் கொடுக்குறீங்க, இல்லை பேசிக் மட்டும் கொடுக்குறீங்க, எது வேணாலும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இதை ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மாதிரி இங்கே டாலரன்ஸ் க்ரியேட் ஆகிரும். அடுத்தது இந்த பாக்ஸ் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் வந்து ஹிடன் லைன்ஸ் வேணுமா இல்லை நார்மல் லைன்ஸ் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் கீழே வந்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் நேம் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இது டிஃபால்ட்டாகவே இந்த டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் அதுக்கு தகுந்த மாதிரியான டெம்ப்ளேட்டில் ட்ரா பண்ணுவாங்க. நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் இந்த ட்ராயிங் இருக்குது.
இதையும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆயிரும். சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இதை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.